ஜனாதிபதி அனுரகுமாரவனுடைய அரசாங்கம் ஆட்சிப்பீடம் ஏறின பிறகு முதலாவதாக கைது செய்யப்பட்ட வைத்தியர் தான் மகேசி விஜயரத்ன. கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவமனையினுடைய சிறப்பு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். இவருக்கு எதிராக இன்றைக்கு ஒரு வழக்கு விசாரணை இடம்பெற்றது. இதுல நீதிமன்றத்தில் வைத்து பல அதிர்ச்சியான விடயங்கள் வெளிவந்திருக்குது. இது எங்களுக்கு மட்டும் அதிர்ச்சி இல்ல, இந்த வைத்தியர் மகேசி விஜயரத்னவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்குது. அதே போல கனடாவாழ் தமிழர் ஒருவருக்கு 33 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. இந்த துஷ்பிரயோக குற்றச்சாட்டுக்குள்ள மொத்தமாக 488 புத்தவிக்குகள் சிக்கியிருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் என்னென்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான தகவல்களை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, கனடாவினுடைய டொராண்டோ பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய இலங்கை வாழ் தமிழர் தான் 40 வயதான ரமணன் பத்மநாதன். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த டொராண்டோ போலீசாரால ஒரு துஷ்பிரயோக சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பிறகு தொடர்ச்சியான விசாரணைகளை முன்னெடுக்கும் போது இவர் மேல 93 துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்க கடந்த வருடம், அதாவது கடந்த டிசம்பர் மாதத்தில் அமெரிக்க அதிகாரிகளால இதே நபர் மேல இன்னும் ஒரு துஷ்பிரயோக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு அமெரிக்க தரப்பு நடத்தின விசாரணைகள்ல ஒன்று இல்ல இரண்டு இல்ல மொத்தமாக 100க்கும் மேற்பட்ட துஷ்பிரயோக சம்பவங்கள்ல இந்த 40 வயதான ரமணன் பத்மநாதன் ஈடுபட்ட விடயம் தெரிய வந்திருக்குது. இதற்கு பிறகு இந்த விசாரணைகள்ல இவரே அந்த குற்றச்செயல்களை ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதாவது கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படியான இணைய வழி துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டது என்று சொல்லி அவர் ஒப்புக்கொண்ட பிறகு இவருக்கு 33 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்படியான துஷ்பிரயோக சம்பவங்கள் என்று சொல்லும் போது உடனடியாக ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு பெயர் தான் பல்லேகம கேமரத்ன தேரர். அண்மை காலமாக மிக பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்றைக்கு இவர் தொடர்பிலையும் ஒரு அதிரடியான முடிவு எடுக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்தது என்று சொன்னா, நேற்றைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை, இலங்கை முழுவதுமே பல எதிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்றது. இந்த பல்லேகம கேமரத்ன தேரருக்கு வழங்கப்பட்ட பிணையை பற்றியும் அவர் மேல இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அதே போல சிறுமி மேல இருக்கக்கூடிய நியாய தரப்பு என்று சொல்லி இவருக்கு எதிராக பல இடங்கள்ல, சொல்ல போனா 10-15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போராட்டங்கள் இடம்பெற்றது. இதால இன்றைக்கு இந்த அஸ்தமத்தானிபதி, அதாவது இலங்கையினுடைய உயர் அதிகாரம் மிக்க இந்த அஸ்தமத்தானிபதி பதவியில இருந்து இந்த பல்லேகம கேமரத்ன தேரர் நீக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பதிலாக ஞான திலக்க என்று சொல்லப்படுகிற ஒரு புதிய தேரர் இலங்கையினுடைய அஸ்தமத்தானிபதியாக பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த நகர்வு இடம்பெற்றிருக்குது. இனிமேல் நடக்க போகிற இந்த வழக்கு விசாரணைகள், இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை கருத்தில் கொண்டுதான் இந்த பதவி நீக்கம் இன்றைக்கு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் செய்யப்பட்டிருக்குது. இதால இந்த வழக்கு விசாரணைகளுக்கு அவருடைய செல்வாக்குகள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் நேற்றைய போராட்டங்கள்ல இன்னும் ஒரு மிக சர்ச்சையான விடயமும் வெளியில வந்திருந்தது. எப்படி என்று சொன்னா, இந்த பல்லேகம கேமரத்ன தேரர் போல இவர் மட்டும் இல்லாம மொத்தமாக 488 புத்த பிக்குகள் மேல, அதாவது இந்த தேரர்கள் மேல இப்படியான துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் இருக்குதாம். அதுவும் 2018ஆம் ஆண்டுல இருந்து 2022ஆம் ஆண்டு இந்த 4 வருட காலப்பகுதிக்குள்ள மட்டுமே மொத்தமாக 488 புத்த பிக்குகளுக்கு எதிராக இந்த சிறுவர் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இது எல்லாமே அப்படியே கிடப்புல போடப்பட்டிருக்கு. ஒன்றுமே விசாரணைக்கு உட்படுத்தப்படையில, யாருமே தண்டிக்கப்படையில. ஆனா மிக தைரியமாக இவர்களுக்கு எதிராக இந்த முறைப்பாடுகள் இடம்பெற்றிருக்குது என்று சொல்லி நேற்றைய தினம் முஸ்லிம் பெண்கள் நம்பிக்கை நிதியத்தினுடைய பணிப்பாளர் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய தரப்பு என்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்க போகுது, இந்த பல்லேகம கேமரத்ன தேரர் மட்டுமில்லாம அதோட இந்த 488 தேரர்களுக்கு எதிராகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுமா, இந்த ஒட்டுமொத்த திருவர் துஷ்பிரயோக வழக்குகளுக்கு என்ன முடிவுரைகள் வைக்கப்பட போகுதுன்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் நேற்றைய தினம் இந்த வைத்தியர் மகேசி விஜயரத்னவுக்கு எதிராக ஒரு வழக்கு விசாரணை இடம்பெற்றது. என்ன நடந்தது என்று சொன்னா, இந்த வைத்தியர் மகேசி விஜயரத்ன, அதாவது கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவமனையினுடைய நரம்பியல் அறுவை சிகிச்சை வைத்தியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்படி இவர் கடமையில இருந்த சந்தர்ப்பங்கள்ல தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அங்க பயன்படுத்தப்படுகிற இந்த விலை அதிகமான மருந்துகள் எல்லாத்தையுமே நோயாளிகளுக்கு பயன்படுத்தாம அவற்றை வெளியில கொண்டு போய் விற்பனை செய்திருக்கிறார். இது ஒரு சாதாரண மருந்து திருட்டு வழக்கு இல்ல. இதற்கு பின்னணியில பல நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாமே அரங்கேறியுள்ளது. இதால இவர் கடந்த ஜூன் மாதம், அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் ஆட்சிப்பீடம் ஏறின பிறகு இவர்தான் முதலாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வைத்தியர். கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி இவர் கைது செய்யப்பட்டவர். அதற்கு பிறகு இவருக்கு பிணை வழங்கப்பட்டு அதோட வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டது. இப்படி இருக்க இந்த வழக்கு விசாரணை இடம்பெறும் போது நேற்றைய தினம் இந்த வெளிநாட்டு பயண தடையை எனக்கு 2 நாட்களுக்கு ரத்து செய்து தருமாறு இவர் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். இருந்தாலும் உடனடியாகவே இலங்கையினுடைய அரசு தரப்பால்
இந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா, இந்த வைத்தியர் மகேசி விஜயரத்ன மேல இந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, நாங்கள் இவருக்கு எதிரான விசாரணைகளை முன்னெடுக்கும் போது மொத்தமாக 125 குற்றச்சாட்டுகளை நாங்கள் இவர் மேல பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லி இலங்கையினுடைய போலீஸ் தரப்பு சொல்லியிருக்குது. வெறும் ஒரே வழக்கு விசாரணைக்குள்ள சிக்கி இப்ப இவர் மேல 125 வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகுது. மிக கூடிய விரைவில் இவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும், இதால எக்காரணம் கொண்டும் இந்த வெளிநாட்டு பயணத்தடியை நீக்க வேண்டாம் என்று சொல்லி இலங்கையினுடைய போலீஸ் தரப்பு மறுப்பு தெரிவிச்சிருக்குது. இது இந்த வைத்தியர் மகேசி விஜயரத்னவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்குது. தன்மையில் ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கப்பட்டது என்று சொல்லி அது தொடர்பான இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் போது இப்ப அது 125 குற்றச்சாட்டுகளாக மாறி இருக்குது. சொல்ல போனா இலங்கையில எந்த ஒரு வைத்தியரும் எதிர்கொள்ளாத விசாரணைகளை இந்த மகேசி விஜயரத்னே எதிர்கொள்ள போகிறார். அதே போலதான் நேற்றைய தினம் நுரலியா நீதிமன்றத்தில் வைத்து 4 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 4 பேருமே வெவ்வேறு குற்றச்சாட்டுகள்ல வந்திருந்தவர்கள். அதாவது 4 பேருக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தங்களும் இல்ல. 4 தனியான வழக்குகள் விசாரிக்கப்பட்டு 4 எதிராகவும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு கைதி என்ன செய்திருக்கிறார், அதாவது 55 வயதாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை தானே கொன்ற குற்றச்சாட்டுல வந்திருக்கக்கூடிய ஒரு கைதி இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு உடனடியாக அந்த நீதிமன்ற வளாகத்துக்கு இருந்த மலசல கூடத்துக்குள்ள போய் அங்க வைத்து விஷம் அருந்தி தன்னுடைய உயிரை மாய்க்க முற்பட்டிருக்கிறார். அவர் விஷம் குடித்த பிறகுதான் இந்த விடயங்கள் போலீஸ் தரப்புக்கு தெரிய வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் இந்த விடயம் நீதிமன்றத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் இந்த புத்த பிக்குகள் சார்ந்த வழக்கு விசாரணைகளை கையாள்ற விதம் எப்படி இருக்குது ஏன்னு சொன்னா, இந்த புத்த பிக்குகளை பற்றியும் அவர்கள் சிக்கியிருக்கக்கூடிய இந்த வழக்கை பற்றியும் மஹிந்த ராஜபக்சவிட்ட கேட்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, எப்பயுமே நாங்கள் இந்த புத்த பிக்குகள் எடுக்கிற முடிவுக்கு தான் கட்டுப்படணும். அது சரியா தவறா அதற்குள்ள என்ன இருக்குது என்று சொல்லி ஆராயக்கூடாது. அது ஆராயிற தகுதியும் எங்களுக்கு இல்லை. ஆனா அவர்கள் எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதற்கு கட்டுப்படணும் என்று சொல்லி இந்த மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கிறார். அதே போல அவர்களுடைய நெருங்கின கூட்டாளி சரத் பியசேகர என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, புத்த பிக்குகள் மனிதர்கள் தான், அவர்கள் தவறு செய்கிறது சாதாரணம், இதை பெரிதாக கண்டுகொள்ளக்கூடாது, அதை வச்சு அரசியல் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு சிறுமி மேல துஷ்பிரயோகம் நடைபெற்றிருக்குது, அது பல ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்குது. அப்படி இருந்தும் நாட்டினுடைய 2 முன்னாள் தலைவர்கள் இந்த மஹிந்த ராஜபக்ச சரத் வீரசேகர மிகப்பெரிய சர்ச்சையான கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக இது எல்லாமே ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் இந்த வழக்கு விசாரணைகளை விசாரிக்கும் போது இவருக்கு அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய தரப்புகளாக மாறும். அதாவது இதை வச்சுக்கொண்டு புத்த பிக்குகளை வச்சுக்கொண்டு ஒரு அரசியல் மயப்படுத்தி அதால நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்துற முயற்சியில இந்த மஹிந்த தரப்பு இறங்குமா. அதே போல இந்த வழக்கு விசாரணைகள்ல இப்ப ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் கொண்டு செல்கிற விதம் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய பார்வையிலே அது என்ன மாதிரி தென்படுது, என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன நிறைகள் இருக்குது என்றதை பற்றி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.